Vijay! Meenam, let's hand up for Vijay! Ladies and gentlemen, please make some noise for the man of the masses, நம்முடைய Vijay Antony அவர்கள். Jump, 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 lady, jump. Move, 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 lady, move. Check. Vijay Antony sir, நாங்க எல்லாருமே நானும் உட்பட ரொம்ப ஆர்வமாக காத்திருந்தது உங்களுடைய வருகைக்காக தான். அவ்வளோ லவ் நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். ஒரு 2 minutes மட்டும் நீங்க பாருங்க சார், எப்படி சத்தம் வருதுன்னு மட்டும் பாருங்க. ரெடி 3 2 1. How does it feel? எப்படி இருக்கு to be here at மங்கையர்கரசி காலேஜ்? மங்கையர்கரசிகளா, உங்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான அன்பான வணக்கம். ஆக்சுவலாக நைட்லேருந்து நான் தூங்கலை. வர்றதுக்கு முன்னாடி ஐயோ தெரியாமல் கமிட் பண்ணிட்டோமோ, ரொம்ப டயர்டாக இருக்கே, ஏன் போகிறோன்னு நினச்சேன். வராமல் போயிருந்தேன்னா கண்டிப்பாக என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு தருணத்தை மிஸ் பண்ணியிருப்பேன். எவ்வளோ லைவ் கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்கேன், அங்கே இல்லாத ஒரு பெரிய எனர்ஜி அண்ட் வைப் உட்காந்துக்கிட்டே இவ்வளோ வைப் பண்ணுறீங்கன்னா நீங்களாம் எந்திரிச்சிங்கன்னா எப்படி இருக்கு? உங்களுக்காகவே இன்னொரு தடவை கான்சர்ட் நான் மதுரையில் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். உண்மையாகவே சொல்கிறேன், உங்கள் அன்பை ரொம்ப மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நம்பிக்கை கொடுக்குது நீங்கள் பேசுகிறது, நீங்கள் பழகிறது, உங்கள் சிரிப்பு, உங்கள் சத்தம் எல்லாமே அன்பாக எனக்கு அன்பியாவது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல வேலை. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப ரொம்ப உங்கள் காலேஜ் பிரின்ஸிபலுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. எனக்காக இவ்வளோ நேரம் சாப்பிடாம காத்துட்ருக்கீங்க இல்லையா? உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பசிக்கும் இல்லை? சாரிப்பா, இதுதான் 10 நிமிஷத்தை முடிச்சிடுறோம் நாம. வேணான்னு சொல்றாங்க சார், 10 நிமிஷத்துல முடிக்க வேணாம், நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்றாங்க. கரெக்டா? எனக்கு நிஜமாவே ஆசையா இருக்கு இந்த காலேஜில் படிக்கணும்னு. வயசாயிருச்சு. இந்த லேடிஸ் காலேஜில் ஜென்ஸுக்குன்னு ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா புதுசா? இப்போதான் கேள்விப்பட்டேன். சார் 50 வயசா நான் பரவாயில்லையா சார்? நான் வரலாமா? சார் நீங்க மேடையில நின்னாலே இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, கிளாஸ்லாம் எப்படி சார்? இது ஆசையா இருக்கு. படிக்கிறதா பாடம் இருக்கிறதா தெரியல, நான் படிச்சிடுறேன். படிச்சீங்க? ஆஹா. என்ன கோர்ஸ் சார் எடுப்பீங்க நீங்க? என்ன கோர்ஸ் படிக்கலாம்? எந்த கோர்ஸ்ல வந்து எல்லா கோர்ஸையும் படிக்கணும். எல்லா கோர்ஸையும், எல்லாமே ஒரு ரவுண்ட். அப்பதான் எல்லாரும் கூட உட்கார முடியும். ஆஹா, என்ன மனசு சார். என் கிளாஸ் டைமிங் எப்படி இருக்கும்னா, காலைல வந்த உடனே எத்தனை கிளாஸ் இருக்கும்? மொத்தம் ஒரு 50 கிளாஸ் இருக்குமா இங்க மொத்தம்? இருக்கும் சார். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லயும் 10 நிமிஷமா படிக்கணும். மக்களை படிக்கணும், மக்களோட அன்பை படிக்கணும். எனக்கு அதான் வேணும். நீங்களாம் என்ன சொல்றீங்க, என்ன பேசுறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு உங்க மனசெல்லாம் படிச்சு உருப்படியா ஒரு படம் எடுக்கணும், இல்லை நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் வந்த காரணம் வந்து உங்களை பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் வந்து சக்தி திருமகன் அப்படின்னு என்னோட படம். நான் நடித்த 25வது படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் ஏதோ விளையாட்டா நான் அப்படின்ற படம் பண்ண ஆரம்பித்தேன்.
ஒவ்வொன்றா பார்த்து 25 படம் ஆயிடுச்சு, நம்பவே முடியல என்னால். அது இந்த 25வது படம் வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரபு புருஷோத்தமன் சொல்லிட்டு அருவி படத்தோட டைரக்டர் கூட நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களா அருவி பார்த்துட்டீங்களா? ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மூவி இன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. இது வரைக்கும் பார்க்காதவங்க தயவு செஞ்சு அருவி படம் பாருங்க. உங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். அருவியை பார்த்தீங்கன்னா உங்க நிறைய பெண்களுக்கு தைரியம் வரும். ஆக்சுவலாக ஒரு பெண்ணா அந்த அருவி படத்தில் அந்த பொண்ணு வந்து எப்படி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக சமுதாயத்தை எதிர்கொண்டார்கள் அப்படின்ற விஷயத்த நீங்கள் கற்றுக்கலாம். அருவியை பாருங்கள். அருவி படத்தோட மிகப்பெரிய ஃபேன் தான். ஸோ அருண் பிரபுவோட அடுத்த படத்துக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 25வது படத்தை அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது இன்னும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படம் வந்து வர செப்டம்பர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நீங்களா படத்தை பார்ப்பீங்களா? இன்ஸ்டால என்ன டேக் பண்ணும் சார். ஒன்று பண்ணலாமா? எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க? எல்லாருமே இன்னைக்கு வந்து யாரெல்லாம் வீடியோ போடுறீங்களோ போட்டோ போடுறீங்களோ #சக்தி திருமகன்னு போடணும். ஓகே, அது சார் கண்டிப்பா. ஓகே, விஜய் ஆண்டனி என்னோட ஐடிப்பா இன்ஸ்டால. ஆமா. நான் ரிலீஸ் அன்னைக்கு குறிப்பா மங்கையர்கரசி பொண்ணுங்க என்ன போட்டிருக்காங்கன்னு தான் நான் பார்ப்பேன். என் மேனேஜர்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன், மற்ற ஏரியாவெல்லாம் இருக்கட்டும்ப்பா, மதுரையில் என்ன பண்ணாங்க, மங்கையர்கரசி பொண்ணுங்க பார்த்தாங்களா அப்படின்னு தான் கேட்பேன். வாய்ப்பு இருந்தா படம் வந்த பிறகு நான் இன்னொரு தடவை வரேன். உங்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் உங்க கூட நான் இன்னொரு தடவை படம் பார்க்குறேன். என்ன சார், உங்க காலேஜ் பிரின்சிபல் பர்மிஷனோட உங்களோட சேர்ந்து மதுரையில் படம் பார்க்குறோம். ஓகேவா? வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம படம் பார்க்குறோன்றதுக்காக நீங்க வெயிட் பண்ண வேணாம். நீங்க பார்த்துருங்க, செகண்ட் டைம் என் கூட பாருங்க. ஓகேவா? சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம், நிறைய படம் நடிச்சிருக்கேன், ஆனா பொலிட்டிக்கல் இஷ்யூஸை நான் நிறைய பேசுறது வந்து இந்த படத்துல தான். இதுக்கு முன்னாடி நான் கோடியில் ஒருவன் அப்படின்ற படம் நடிச்சிருந்தேன். அதுல வந்து நான் தான் சிஎம். இந்த படத்துல நான் பொலிட்டிக்கல் புரோக்கரா ஒர்க் பண்றேன். முன்னாடி வந்து நாங்க படிச்ச காலத்துல தான் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா பேப்பர் தான் படிக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால, ஃபேஸ்புக்கில், ட்விட்டர்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபீட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நம்பிடாதீங்க. மீடியா, ஊடகம் சம்டைம்ஸு ஏதாவது விஷயம் தெரியாமல் கூட எழுதுவாங்கன்றதுனால எந்த பொலிட்டிக்கலாக நீங்கள் எந்த விஷயம் கேள்விப்பட்டாலும் ரொம்ப யோசிச்சு நல்லா தெளிவாக அதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னு கேள்வி கேளுங்க. ஆக்சுவலாக காதல் கேட்கறதெல்லாம் நம்பிடாதீங்க. பொலிட்டிக்கலி யார் வேணா என்ன வேணா எப்போ வேணா பேசலாம். ஸோ எல்லாத்தையும் கேட்டு புரிஞ்சு கேள்வி கேட்டு நம்புங்க கடைசியா. ஸோ இந்த படத்தில் வந்து பொலிட்டிக்கலாக இந்த படத்தோட ஹீரோவா கிட்டுவா நான் வந்து அகேன்ஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கேன். அது மக்கள் குரலாக தான் கண்டிப்பாக இருக்கும். இது எந்த குறிப்பிட்ட கட்சியை சார்ந்து எதிர்த்து அது மாதிரிலாம் இருக்காது. இட்ஸ் அ காமன் மூவி, பட் வெரி ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் மூவி. இன்னைக்கு உள்ள கரண்ட் பொலிட்டிக்கல் செனேரியாவுக்கு அது கண்டிப்பாக பெரும்பாலும் பொருந்தும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றி பேசுதா, குறிப்பாக யாரை பற்றி பேசுதான்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, இது ஜென்ரல் பாலிடிக்ஸ். இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல்வாதிகளும் நாடும் உலகமே இப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ வர செப்டம்பர் 19 அன்னைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறீங்க. பிரின்சிபல் சார் கேட்கலாமான்னு தெரியல, வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோலனா கூட ஈவினிங் ஷோ கொடுத்துருவீங்கல்ல. ஈவினிங் ஷோ உங்கள் காலேஜ் எப்போ முடியுது உங்களுக்கு? 4 o'clock 2 o'clock முடியுது. அப்போ 4 o'clock பார்த்துடலாம் நல்ல படத்தை. ஸோ 4 o'clock ஷோ பார்க்குறீங்க, ஓகேவா? வாய்ப்பு இருந்தால் நானும் சேர்ந்துக்கிறேன் உங்க கூட. நான் உங்கள் தேட்டர் வாசலில் நிற்பேன்ற நம்பிக்கையோடு நீங்கள் போய் படம் பாருங்கள். இஃப் பாசிபிள் ஐ கம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு லவ் நான் எப்படி காட்டுறதுன்னு தெரியல. என்னால் மேடையில இருந்து இந்த மாதிரி சிம்பிள் இப்படி தான் காட்ட முடியுது. உண்மையாகவே நீங்கள் எல்லாருமே என் மனசுக்குள்ளே இருக்கிறீங்க. நான் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, நான் சென்னை கிடையாது, நான் வந்து திருநெல்வேலி. அங்கேருந்து தான் வேலை தேடி சென்னைக்கு போனால் உங்களுக்கு பக்கத்து வீட்டு ஆள் தான் நான், திருநெல்வேலி ஆள்.
ரொம்ப சந்தோஷம். மதுரைன்னா சாப்பாட்டு இல்ல செம மேட்ரு இல்ல. ஆமா மதுரை சார். சாப்பாடு பிரியாணி ஆமா வேற சார், மாதிரி வேற இருக்கும். பரோட்டா அதெல்லாம் சொல்லி ரொம்ப. நீங்க மதுரையில எங்க சார் போவீங்க சாப்பிடறதுக்குனா? இல்ல தேனிக்கு தங்கியிருக்கேன். நான் மதுரைக்கு ஷூட்டிங் வந்தேன்னா ஒரு தடவை தங்கியிருக்கேன். தேனியில தான் பெரும்பாலும் தங்கியிருக்கேன் ஆக்சுவலா. தேனி இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். ஓகே. மதுரையில அப்போ இன்னைக்கு நீங்க மதுரையில இருக்கனால மதுரையில வந்து சார் ஒரு கடை கூட்டி போனா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஆ? என்ன? செத்தோசையா? ஆ? பாரு. சத்யா மீல்ஸா? சந்திரா மீல்ஸ்? யாராவது சாப்பாடு வச்சிருக்கீங்களா? டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கீங்களா? இங்க கொண்டு வாங்க, மேல கொண்டு வாங்க. இருக்கா? இல்ல இங்க இருக்கா? இங்க இருந்தா யார் கையில டிஃபன் பாக்ஸ் இருக்கா? யார் கையில இருந்தாலும் மேல கொண்டு வாங்க. உங்க சாப்பாடு சாப்பிட்டே பேசுறேன். மதுரை சாப்பாடு எப்படின்னு கேட்டீங்கல்ல, ஆமா சார். நான் சாப்பிட்டு சொல்றேன். ஓகே சார். இங்க இருந்தா கொண்டு வாங்க, பரவாயில்ல. அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. நீங்க சொன்னீங்க பேசும்போது இந்த படம் வந்து நிறைய கேள்விகளை கேட்கும் அப்படின்னு. ஆமா, கண்டிப்பா. உங்க ஃபேன்ஸும் உங்கள்ட்ட ஆசையாக அன்போடு சில கேள்விகள் கேட்கணும்னு வந்திருக்காங்க. கேளுங்க, அவங்க பேசலாமா? கேளுங்கப்பா, நான் சாப்பிட்டே பேசுறேன். ஓகே. டிஃபன் பாக்ஸ் வந்துட்டே இருக்கு சார். வாங்கிங்க. ஹாய் गाइस, வணக்கம். வணக்கம் சார். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா, சாப்பிட போறேன். உங்க டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு இருக்கு, சாப்பிட போறேன் நான். ஓகே சார், உங்ககிட்ட கேட்கறதுக்காக கொஞ்சம் क्वेश्चंस நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்களோட பாட்டி தாத்தால இருந்து சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு எல்லா பேருமே உங்க படத்தை ரொம்ப விரும்பி பார்ப்போம். இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஜெனரேஷன்ஸை நீங்க எப்படி சார் அட்ராக்ட் பண்ணீங்க? கரண்ட் பொலிட்டிக்கல் இப்போ செனாரியோ பத்தி பேசியிருக்கோம்ப்பா. ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்து ஒரு பையன் வந்து செக்ரட்டரியேட்ல இருந்து வளர்ந்து எப்படி வர்றான் அப்படின்றது காட்டுறதுனால யூத்து தானே ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றதால கண்டிப்பா கரண்ட் ஜென்ரேஷன் வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் அந்த படம் இருக்கும். ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு சொசைட்டில காட்டும் அந்த படம். சார், எங்க ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு ஒரு மாரல் சொல்ல விரும்புனீங்கன்னா அது என்ன மாரலா இருக்கும்? என்ன பேருப்பா? ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு ஒரு மாரல் சொல்ல விரும்புனீங்கன்னா அது என்ன மாரல்? மாரல் வந்து அந்தந்த டைம்ல என்னென்ன தேவையோ அதை முழுசா பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து நிறைய வேலை இருக்கு சென்னையில, என்ன சுற்றி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ இந்த செகண்ட் நீங்க தான் முக்கியம் நிக்கிறேன் பாத்தீங்களா? உங்க லவ்வை எடுத்துக்கிறேன், உங்களுக்கு லவ்வை கொடுக்குறேன், உங்க சாப்பாடு இங்கே சாப்பிட்றேன், எல்லாம் ஜாலியாக இருக்கேன் பார்த்தீங்களா? அது மாதிரி ஒவ்வொரு மொமெண்ட்டுக்கும் பெரிய ப்ரெசன்ஸ் இருக்கு. ஃபியூச்சரை பற்றி யோசிக்காதீங்க, பாஸ்ட்டை பற்றி யோசிக்காதீங்க, அந்த ப்ரெசென்ட்ல இருங்க. அந்த ப்ரெசென்ட்லேருந்து என்ன தோணுதோ பண்ணுங்க. எல்லாராலையும் 100 மார்க் வாங்க முடியாது, அதுக்காக 30 மார்க் வாங்க முட்டாளெலாம் கிடையாது. ஆக்சுவலாக நான் என் காலேஜில் 30 மார்க் வாங்கின ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நான் வெறும் அகாடமிக்ஸ்ன்னு நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு கிளாஸில் லாஸ்ட் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒருவேளை இங்கே யாராவது படிக்காத ஸ்டூடெண்ட் இருந்தால் ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணாதீங்க. படிப்பு வந்து அறிவு கிடையாது, அறிவுன்றது வேற, படிப்புன்றது இந்த படிப்பு மட்டும்தான். ஆக்சுவலாக படிப்புன்றது படிப்பு, அறிவுன்றது அறிவு. ஸோ மார்க் கம்மியாக உள்ள சிலர் கூட இங்கே பெரிய புத்திசாலிகளாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால யாரும் கில்ட்டியா ஃபீல் பண்ண வேணாம். இந்த மங்கையர்கரசி காலேஜ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது வந்து வெறும் படிப்பை மட்டும் கிடையாது, வாழ்க்கையும் சேர்த்து தான். ஆக்சுவலா வாழ்க்கையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்கன்றதுனால யாரும் படிப்பை பத்தி ரொம்ப லோவா ஃபீல் பண்ணாதீங்க. அதான் என் மாரல், பி பிரசன்ட். அதான் என்னோட மாரல். சார், தேங்க்யூ. இது வந்து ஸ்டூடெண்ட் சார்பாக ஒரே ஒரு கேள்வி சார். நீங்க சொன்னீங்க அந்தந்த நேரத்துல என்னென்ன தோணுதோ யூ ஹேவ் டு கிவ் யூர் ஃபுல்லெஸ்ட் அப்படின்னு. இது வாலிப வயசு சார், காலேஜ் டைம் வேற. நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒரு சில காட்சி வரும்போது மட்டும் கொஞ்சம் லைட்டா எக்ஸைட் ஆனாங்க. லைட்டா இந்த மாதிரி காதோல் பண்ணணும் அப்படின்னு தோன்றவங்களுக்கு என்ன சொல்வீங்க? பண்ணுங்க, பண்ணலாமா சார்? சார் இப்போ ஒரே ஒரு டவுட். அது வந்து இறைவன் படைப்பு. தோணுனா பண்ணுங்க, கவனமா பண்ணுங்க, நல்ல பையனா சூஸ் பண்ணுங்க, அவனே கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்ப பண்ணலாம்னு சொல்றீங்க? பண்ணலாம் கண்டிப்பா. சார் இப்போ காதல் நீங்க பண்ணலையா, நான் பண்ணலையா? சார் அதுதான் சார், இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். காதல் பண்ணி அடி வாங்கினவங்களுக்கு என்ன சார் சொல்வீங்க? நல்லா பார்த்து திரும்பி பண்ணுங்க சார். அப்போ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க மொரட்டு சிங்கிள்ஸா இருக்காங்க, அவங்களுக்கு தம்பி அந்த மொரட்டு சிங்கிள்ன்ற பட்டம் நமக்கு வேணாம்ப்பா. அந்த பட்டம் வேணாம். கேட்கும் போது கெத்தா இருக்கும், ஆனா நல்ல பட்டம் இல்ல, மிங்கில் ஆயிரலாம். அப்போ ஓகே, லைஃப் டிப்ஸ் சார், இது நாங்க கண்டிப்பா எடுத்துக்கிறோம்.
நானுமே கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் நீங்க வந்து காதல் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. ஒரு பொண்ணு லவ்வோட உங்களுக்கு வந்து ஃபுட்டை கொடுக்க வந்திருக்காங்க. கண்டிப்பா. So, அவங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த தோசை தேங்க்யூ. சார் ஓபன் பண்ணி ஆஹா தோசையோட சட்னியும் வச்சு வீட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. மதுரை சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கல்ல? ஆமா சார். சார் இது ஒன்னோட நிறுத்திடாதீங்கப்பா, வேற இருந்தா கூட கொடுங்க எனக்கு. இப்போ தோசை வந்திருக்குது எனக்கு, ஓகேவா? மைக் பிடிச்சிக்குங்க அது வரைக்கும். சாப்பிட்டே பேசலாமா சார்? உங்களுக்கு சாப்பிட்டே பேசலாமா? இது வரைக்கும் இந்த மேடையில் யாராவது சாப்பிட்டு பேசியிருப்பாங்களான்னு தெரியல, சாரி சார், பசிக்குது அதனால. தேங்க்யூ. இங்கே வாங்கம்மா, வாங்க. உங்கள் பேர் என்னம்மா? புவனேஸ்வரி. தேங்க்யூ புவனேஸ்வரி. சார் நான் சட்னின்னு மாத்தி சொல்லிட்டேன் சார். தட் இஸ் ஆக்சுவலி தோசை அண்ட் கறி குழம்பு. தோசை கறி குழம்பா? ஆமா. அப்படியே பேசிட்டே சாப்பிட்றேன். அடுத்த கேள்விப்பா. சார் பேசாம நம்ம ஏன் ஒரு ஃபுட் ரிவ்யூ சேனல் ஆரம்பிக்க கூடாது? என்னப்பா? ஒரு ஃபுட் ரிவ்யூ சேனல் ஏன் சார் நம்ம ஆரம்பிக்க கூடாது? கேட்கல. இல்ல சார், ஒரு ஃபுட் ரிவ்யூ சேனல் ஏன் ஆரம்பிக்க கூடாது? மதுரை சாப்பாடு எப்படி இருக்கும்? சார் இங்க இன்னொரு விருந்தாளி வந்திருக்காங்க. தேங்க்யூ. அவங்களுக்கும் ஒரு வாய். எஸ் சார். எல்லாரும் என்ன விட்டு மட்டும் சாப்பிடுறாங்க சார். தேங்க்யூமா. சார் இவங்க கொடுத்தாங்கன்னு யாரும் நிப்பாட்டாதீங்க, இருந்தா கொடுங்க. தேங்க்யூ so much. யாரா கொஞ்சம் பரோட்டா வச்சிருந்தீங்கன்னா கொடுத்துடுங்க. சாருக்கு வேணுமா? எனக்காக இல்ல, சாருக்காக. ஓகே. இந்த பாட்டில் கொடுக்கலாம், பாட்டில். வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? எஸ் மேம். எஸ் ப்ளீஸ் மேம். ஆஹா கோலி சோடா. ச்சே. ஓ மை காட். சோடாவும் குடிக்கிறோம். cheers sir. ஓகே சார், இன்னொரு क्वेश्चन வச்சிருக்காங்க, நீங்க அப்படியே குடிச்சிட்டே கேளுங்க சார். தமிழ்ல முதல்ல வெளிவந்த நாவல் சார். பிரதாப முதலியார் சரித்திரம். வேதநாயகம் பிள்ளை ஐயா எழுதினார். அவரோட பேரன் தானே சார் நீங்க? ஆமாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்துல இருந்து வந்து இப்போ இந்த திரைத்துறையில இறங்கிருக்கீங்கல்ல, இத பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் சார். அதை விட அவரை பத்தி நாங்க அது தமிழ்ல பாட்டு எழுதினாரு, ஜட்ஜா இருந்தாரு, அது மாதிரி நிறைய காரியம் பேசியிருக்காரு. அதெல்லாம் கூட நான் கேட்கும்போது பெருசா எக்ஸைட் ஆக மாட்டேன். ஆனா இந்த ஸ்லைடு போடும்போது ஒன்று போட்டிருந்தீங்க இல்லையா, ஊர்ல பஞ்சம் இருக்கும்போது தான் சொத்தை எழுதி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. சொத்து எழுதி கொடுத்துட்டு ஒண்ணுமில்லாம தான் இருந்தார் அவர் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்துட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை நினைக்கும் போது கண்டிப்பா எனக்கு பெருமையா இருக்கும். ஸோ அந்த ஒரு மனசுக்காரருக்கு நான் ஒரு பேரனா இருந்தேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. மற்றபடி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஒவ்வொரு சாதனை பண்றாங்க. சார் ஒரு சாதனை பண்றாங்க, அவங்க சன் ஒரு சாதனை பண்றாங்க. இங்க படிக்கிற ஒவ்வொருத்தரும் லைஃப்ல சாதனை பண்ண போறீங்க. அது மாதிரி அவரும் பண்ணிக்கிட்டாரு, அதுக்கு சந்தோஷம் எனக்கு. ஆனா அதை விட எனக்கு ரொம்ப நான் பெருமையா நினைச்ச விஷயம் வந்து சொத்தை கொடுத்தாரு இல்லையா, அது வந்து பெரிய விஷயம் தான் உண்மையிலேயே. ரியலி நைஸ் திங். தேங்க்யூ சார். இப்போ நீங்க மல்டிபிள் ரோல்ஸ் பண்றீங்க, ஒரு டிரெக்டர், ஆக்டர், மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் அவுட்பஸ்ட் எப்படி உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு? இங்க இருக்க எல்லாருமே கிரியேட்டர் தான் ஆக்சுவலா. இங்க இருக்க எல்லாருமே கிரியேட்டர் தான். இங்க கிரியேட்டர் இல்லாம யாருமே இல்லை, எல்லாருமே கிரியேட்டர் தான் ஆக்சுவலா. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஒன்லி மியூசிக் பண்றது, டைரக்ட் பண்றது, கதை எழுதுறது, இது மட்டும் தான் கிரியேட்டிவிட்டி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையே கிரியேட்டிவிட்டி தான். ஒவ்வொரு நாளுமே இந்த சந்தில் போவேனா, இந்த சந்தில் போகலாம், இங்கே போனால் சீக்கிரம் போயிடலாம் நினைச்சாலே அது கிரியேட்டிவிட்டி தான். ஒரு கம்பெனி நடத்துறது, காலேஜ் நடத்துறது, இந்த அலமாரி பண்றது, சோஃபா பண்றது, இந்த எல்இடி பண்ணவங்க, இந்த டெக்னீஷியன்ஸ், நீங்க அம்மா இந்த பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம், இந்த பிள்ளைக்கு பொட்டு வச்சா நல்லா இருக்கும், பூ வச்சா அது இன்னும் சூப்பராக இருப்பா, இந்த பிள்ளைய எந்த காலேஜில் படிக்க வைக்கலாம், அவள் அப்படி வரணும், இப்படி ஒரு கற்பனையில் தானே வாழ்றாங்க. எல்லாமே கிரியேட்டிவிட்டி தான் ஆக்சுவலாக. சாம்பார் வைக்கிறதும் கிரியேட்டிவிட்டி தான். ஸோ கிரியேட்டிவிட்டி இல்லாத எந்த விஷயமே இல்லை. சினிமா அப்படின்ற விஷயம் மட்டும் கொஞ்சம் ஓவர் ஹைப்பாக பார்க்கப்படுது. ஸோ அதனால ஐ ஆல்வேஸ் ஈக்குவலி ரெஸ்பெக்ட் ஆல் தி அதர் ட்ரேட்ஸ் ஆல்சோ. ஆல் தி கிராஃப்ட் எல்லாமே எனக்கு வந்து கிரியேட்டிவிட்டி தான் படுது. கிரியேட்டிவிட்டி இல்லாத வாழ்க்கையே இல்லை. ஸ்டீவ் ஜாப்ஸ்னு ஒரு ஆள் கிரியேட்டிவாக இல்லைன்னா கண்டிப்பாக ஐஃபோன் கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஆக்சுவலாக. அது எவ்வளோ பெரிய கிரியேட்டிவிட்டி பாருங்களேன். நமக்கு எல்லாம் தெரியுது, எல்லாமே கம்போஸ் பண்ணியாச்சு, டியூன் பண்ணிட்டாங்க, படம் ரிலீஸ் ஆகுது, ஆக்ட் பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. இது தாண்டி இன்னும் பல கிரியேட்டிவிட்டி இருக்குது. எல்லாத்துலேயுமே கிரியேட்டிவிட்டி இருக்குது. அப்படின்றதுனால எல்லாமே கிரியேட்டிவாக தான் பார்க்குறேன். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆஹா guys, are you ready? மண்டல சுருங்குது ஒன்ன நான் பார்க்கல
பார்த்தாலே விருங்குது டருங்குது என் உச்சி மண்டையில சுருங்குது உன்னை நான் பார்க்கையில கிறுங்குது. ஓஹோ! கிட்ட நீ வந்தாலே விறுங்குது, டறுங்குது. ஹை 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 கை தொடு தூரம் காய்ச்சவளே சக்கரையாலே செஞ்சவளே என் பசி நீக்க வந்தவளே சுந்தரியே தாவணி தாண்டி பார்த்தவளே கண்ணால என்ன சாச்சவனே ராத்திரி தூக்கம் கெடுத்தவனே சந்திரனே என் உச்சி மண்டேல சுர் ஒன்னை நான் பார்க்கையில கிட்ட நீ வந்தாலே தேங்க்யூ சுருச்சா தேங்க்யூ 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 This is a song Thank you. which is gonna be a massive hit of the year. Thank you. ಮಾಡಿಸುತ್ತ ಮನುಷ್ಯಂದ್ರ ತೋಳ ಬಚ್ಚಿ ಮೇಲೆ ಕಟ್ಟಿ ಅರ್ರರ್ರ ನಾಕ ಮುಖ ನಾಕ ಮುಖ ನಾಕ ಮುಖ ಮಾಡಿಸುತ್ತ ಮನುಷ್ಯಂದ್ರ ತೋಳ ಬಚ್ಚಿ ಮೇಲೆ ಕಟ್ಟಿ ಅರ್ರರ್ರ ನಾಕ ಮುಖ 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 ಅರ್ರರ್ರ ನಾಕ ಮುಖ 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 ಮಾಡಿಸುತ್ತ ಮನುಷ್ಯಂದ್ರ ತೋಳ ಬಚ್ಚಿ ಮೇಲೆ ಕಟ್ಟಿ ಅರ್ರರ್ರ ನಾಕ ಮುಖ ನಾಕ ಮುಖ ನಾಕ ಮುಖ ಮಾಡಿಸುತ್ತ ಮನುಷ್ಯಂದ್ರ ತೋಳ ಬಚ್ಚಿ ಮೇಲೆ ಕಟ್ಟಿ ಅರ್ರರ್ರ ನಾಕ ಮುಖ ನಾಕ ಮುಖ ನಾಕ ಮುಖ ಅರ್ರರ್ರ ನಾಕ ಮುಖ 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 ಅರ್ರರ್ರ ನಾಕ ಮುಖ 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 தேங்க்யூ 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 ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி நான் கண்டிப்பா மதுரை போயிட்டா இந்த பக்கம் வந்துடுவேன் ஓகேவா மதுரை வழியா ஷூட்டிங் போறோம்னா கண்டிப்பா மங்கையர் காலேஜுக்கு வந்துட்டு போவேன் நான் சாப்பிட்டு போவேன் வாய்ப்பு இருந்தா அடுத்த ஜென்மத்தில் நான் இங்கே படிக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் Sir. கல்லூரி நாட்கள் வந்து ரொம்ப இனிமையானது அழகானது அதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு நாளும் ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் வர செப்டம்பர் 19th சக்தி திருமகன் நீங்கள் மதுரையில் பார்க்குறீங்க இன்ஸ்டாவில் எனக்கு டேக் பண்ணுறீங்க தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ